வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதிவரை எழுத்தர், ரெக்கார்டு கிளார்க்கு உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும், நீங்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க, என்னென்ன பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க, அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. முதல்ல நம்ம இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதற்கான லிங்க்கை தரேன். டவுன்லோட் செஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் நேரடியாக போய்ட்டு இதற்கான விண்ணப்ப படிவத்தை பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு கட்டணம் பார்த்திங்கன்னா 100 ரூபா கொடுத்துருக்குறாங்க. 100 ரூபா நீங்கள் கட்டணம் செலுத்தி இதற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இலவசமாக வேணும்னா இதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்திங்கன்னா சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை ஃபோட்டோ ஒட்டுவதற்குன்னு தனியாக பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபோட்டோ ஒட்டிட்டு அதில் பார்த்திங்கன்னா அட்டஸ்ட் வாங்கணும். அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பேர் எழுதணும். இப்போ பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா இளநிலை உதவியாளர், சீட்டு விற்பனையாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா சீட்டு விற்பனையாளர், பதிவரை எழுத்தர் பணிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா பதிவரை எழுத்தர் அப்படின்னு எழுதணும். விண்ணப்பிக்கும் பணியிடத்திற்கான பெயர், அதுக்கடுத்தாக உங்களுடைய பெயர், தந்தை பெயர், நிலையான முகவரி, 12 இலக்க ஆதார் அட்டை எண். ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா 12 இலக்க எண் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை எழுதணும். பாலினம் ஆணா பெண்ணா, திருமணம் ஆனவரா, அதுக்கான டீட்டெயில்ஸ், சாதி மற்றும் மதம், பிறந்த தேதி மற்றும் வயது, கல்வி தகுதி, தொழில்நுட்ப தகுதிகள் உள்ளிட்ட பிற தகுதிகள் இருப்பின் அதனுடைய டீட்டெயில்ஸ் எழுதிட்டு அதுக்கான நகலும் இணைக்கணும். இதர தகுதிகள் எதுவும் இருப்பின் அதனுடைய விவரம், விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதனுடைய விவரம், இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர் எனில் அதனுடைய விவரம், நன்னடத்தை சான்று, இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல், குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதனுடைய விவரம், தொலைபேசி எண், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, உறுதிமொழி காலத்தையும் பூர்த்தி செஞ்சுருங்க. ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்ட்டு வாங்கி அதை பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ இதற்கான நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2024 அன்று உள்ளவாறு 18 முதல் 45 வயதிற்குள் இருக்கணும்.
இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்க வேண்டும். நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும். இதற்கு அரசுதழ் பதிவு பெற்ற அரசு உயர் அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று பெற்று சமர்ப்பிக்கணும். ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். விண்ணப்பம் அனுப்பப்படும் மேல் உரை மீது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து குறிப்பிடணும். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா தகுதி உள்ள நபர்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுக்கு அறிவிப்பு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் விண்ணப்பித்த பிறகு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க. நேரடி நியமனம் பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டவை. விண்ணப்பங்களுடன் அனுப்பப்படும் அனைத்து சான்றிதழ்களும் அரசு பதிவு பெற்ற அலுவலர் சான்றொப்பம் பெறப்பட்ட புகைப்பட நகல்களாக மட்டுமே இருக்கணும். அசல் சான்றிதழ்களை அனுப்பக்கூடாது. காரணம் கொண்டும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து அனுப்பக்கூடாது. நகலில் அட்டஸ்ட்டு வாங்கி அதை தான் பார்த்தீங்கன்னா அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. காரணம் கொண்டும் அசல் ஆவணங்களை அனுப்பாதீங்க. இத்திருக்கோயில் அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை ரூபாய் 100 செலுத்தி விண்ணப்பம் படிவம் நேரில் பெற்றுக்கொள்ளலாம். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில், பேரூர் வட்டம், கோவை மாவட்டம் 641010. ஸோ என்னென்ன பதவிகள்லாம் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். கோவை மாவட்டம், பேரூர் வட்டம், பேரூர் அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் காலியாக உள்ள பல்வேறு விதமான பயணங்களுக்கு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி பார்த்திங்கன்னா 3/1/2025. பதவியின் பெயர் இளநிலை உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டன்ட், 2 காலியிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,500 58,600. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சீட்டு விற்பனை எழுத்தர் ஒரு போஸ்ட்டு. சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,500 58,600 ரூபாய். ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பதிவரை எழுத்தர், ரெக்கார்டு கிளார்க், அருமையான போஸ்டிங்கு. சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 50,400 ரூபாய். ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். துப்புரவு பணியாளர் பெருக்குபவர் ஒரு காலிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா 10,000 31,500. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். மொத்த கடைகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 5 வந்து கொடுத்துருக்காங்க. 4 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.